ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அண்ட் கிட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. நம்ம ப்ரோக்ராமில் சினிமா சம்மந்தப்பட்ட ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், ஷூட்டிங் ஸ்பாட் போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. One, two. நம்ம கோலிவுட் அண்ட் கிட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி சரவணன். இவர் டேரக்டர் மட்டும் இல்லைங்க, நல்ல ஓவியரும் கூட. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மோகன். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. சரி வாங்க அந்த மூமெண்ட்டை பார்க்கலாம். என்ன சொல்லணுன்னா, எங்கள் குருநாதர் பிரகாஷ் ராஜ் சார், அவர் உருவாக்கின டீம். நாங்கள் எல்லாருமே இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். சரவணா அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கோவன் சார், பிரகாஷ் சார், இவங்களாம் கண்டுபிடிச்ச டீம். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. சேம் டைம் வந்து படம் வந்து ஒரு பேசிக்கலி த்ரில்லர், பட் சுச்சுவேஷனல் த்ரில்லராக ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லார் லைஃப்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும், அப்போது நம்மளே விட்டுருவோம், அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு இதோட அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனை அதுவாக தானாக போயிடும். அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் கூட அது சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் அது நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த படத்தோடைய பிளாட். ஸோ இதை ஆர்டிஸ்டிக்காக ட்ரை பண்ணாமல் ஒரு கமர்ஷியலாக, சேம் டைம் ரொம்ப லைவாகவும் லாஜிக் எதுவும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் என்டர்டெய்னராக ட்ரை பண்ணியிருக்கோம். சத்யா வந்து என் பொண்ணுக்கு குரு. அவர் தான் என்னோடய பொண்ணோட ஆர்ட் டீச்சர். அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அப்புறம் என் பொண்ணு வந்து இப்போ வந்து யூகேயில் வந்து பிஏ ஃபைன் ஆர்ட்ஸில் தான் பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே சத்யா தான். புள்ளி வச்சு குரு, எங்கள் குரு. அவருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னு பூஜா கிட்ட கேட்டபோது இவர் வந்து பிரகாஷ் சார்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ண மேடம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அதை உடனே நான் பிரகாஷ்க்கு மெசேஜ் மூலியமாக சொன்னேன். இமிடியேட்டாக ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏற்றுக்கிட்டு இனிது படமும் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சார். அதுலேருந்து இந்த டீம் எல்லாருமே என் கண்ணு முன்னாடி இருந்த டீமு எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பேசுகிறதுக்கு. லெனின் சாரும் என்னோட மிக நெருங்கிய நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மிஸ்டர் லெனின் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதீபா, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி கடவுள் இவங்களுக்கு மென்மேலும் நல்ல வழிகளை காட்டி நல்ல பெரிய வெற்றிகளை கொடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டு, நீங்களும் அதுக்கு மனமாற வேண்டிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இங்கே வருகை தந்து எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு ஏர்னஸ்டான எஃபர்ட். எல்லோரும் எங்களால் எவ்வளோ எங்கள் முழு மனசோடு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். So Mr. Siddharth Mohan invited me for this, and he's as passionate as me, passionate for music. And so I just heard one of his tunes, and you all succeed really well. And Siddharth Mohan ko nariya padavana varano because he has a love for music. And also I can see Atli encouraging them, Danu sir and everybody here. Narayan, a very talented actor. All the best for you. இது ஒரு ஹானஸ்ட் டீம், சினிமா லவ் பண்ணுற டீம். பேசிக்கலி நான் என்னன்னு கேட்டாக்க, நான் ஒரு சினிமா ஃபேன், ஒரு ஆடியன்ஸ் தான். முன்னாடி அங்கே உட்காந்து ஒரு படம் பார்த்து கிளாப் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ். நான் சினிமாக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ கேன் ரிலேட் டு மை செல்ஃப் ஆஸ் அ ஆடியன்ஸ். நான் இந்த படம் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. டெஃபினட்டாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
ப்ளீஸ் சப்போர்ட் த என்டையர் டீம். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல படம் பண்ணுவோம், உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். சிஎஸ்கே சார்லஸ் ஷெஃபி கார்த்திகா வந்து ஒரு த்ரில்லர் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் வில் லைக் இட். அது இல்லாமல் வந்து இந்த டீமுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படம். ஒரு டேலண்டடான டீம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் இப்போ தான் ரெடியாக இருக்குது. அண்ட் மார்ச்சில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் சார் ஃப்ரம் வைப்ரண்ட் மூவிஸ். ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூ செட், இது ஒரு யங் டேலண்டட் டீம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் அஸ். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். சிஎஸ்கே இந்த டைட்டில் கேட்கும் போதே நிறைய தடவை நான் அடையாரில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை போகும்போது இந்த ஓடிங் இருக்கும், என்னவாக இருக்கும் இது என்னவாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று வந்து கூப்பிடும் போது நான் சொன்னேன், இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் கதை கூட எழுதிடலாம், டைட்டில் பிடிக்கிறது கஷ்டங்க இன்றைக்கி. ஏன்னா நல்ல டைட்டில் எதுவுமே டக்குன்னு யாரோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று அப்படி ஒரு சிம்பிளாக பஞ்சியாக ஒரு படத்தோட மெயின் அட்ராக்ஷனே அதுதான். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் டைட்டில். ட்ரைலர் காமிச்சாங்க, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக வந்து இந்த என்னை பொறுத்தவரையும் சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, எஃபர்ட் எல்லாமே ஒன்று தான். பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்கள் காலேஜ் ஓவியக் கல்லூரியிலேருந்து இன்னொரு மாணவர் திரைத்துறைக்கு வந்திருக்கார். ஏன்னா வாலி, தோட்டாதரணி அப்படின்ற ஒரு பெரிய பாரம்பரியம் வந்து சினிமாவுக்கும் எங்களுடைய கல்லூரிக்கும் இருக்குது. அதில் நிறைய பேர் இயக்குனர்கள், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறோம் எங்கள் காலேஜ்லேருந்து, ஓவியக் கல்லூரிலேருந்து. நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஜூனியர், எனக்கு 2 செட்டுக்குன்னு நினைக்கிறேன், அவன் படிச்சுட்டு இருந்தான். ஏன்னா இவன் வாழ்த்துக்கள்டா. ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் எதுவுமே முடிவு பண்ணாமல் தான் ஆர்டிஸ்ட்டாக தான் படம் வரையணுன்னு தான் காலேஜுக்குள்ளே நுழையிறோம். ஆனால் எங்களுடைய காலேஜ் கேம்பஸ் வந்து எங்களை எங்கெங்கேயோ அழைச்சி கூட்டின்னு போகுது. அப்படி தான் வந்து சத்யாவையும் வந்து நான் திடீர்னு இங்கே சினிமாவில் ஒரு டைரக்டராக மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சத்யா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா டைரக்டர் ஆகிட்டேன், படமே பண்ணிட்டேன்னு சொன்னான். ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவனை அதுக்கப்புறம் திரும்ப மீட் பண்ணேன். அப்புறம் அவனுடைய ட்ரெய்லர், ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். நான் அதான் சொன்னேன், ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து வெளியே போகிறது வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நான் சொல்லிட்டுருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் சொல்லை நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. இந்த படத்தில் உதயகுமார் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஹீரோயினாக இனியா பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து கஞ்சா கர்பு பண்ணியிருக்காரு. இதோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பரான செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த சூப்பரான மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்ற இந்த படத்தை வந்து இயக்கி தயாரித்து இந்த படத்துக்கு உண்டான 5 பாடல்களையும் நானே எழுதியிருக்கேன். இந்த படத்துக்கு புதுசாக மியூசிக் டைரக்டர் குமார் பாண்டியன் அப்படின்ற இரண்டு பேரை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து இனியா நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து உதயகுமார் பண்ணியிருக்காரு. காமெடி கஞ்சாகூர் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு காமெடி ரொமான்டிக் சப்ஜெக்ட்டு. பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணுறோம். கூடிய விரைவில் வந்து தேட்டரில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும். பொதுமக்கள்லாம் வந்து தேட்டரில் படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சீனிவாசன் அவர்களுடைய வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறிய படங்களுடைய வெற்றி தான் சினிமாவின் ஆரோக்கியம். அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றியை புகழோடும் பணத்தோடும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த படம் நான் முதல்ல வேண்டிக்கிறதே என்னென்னா, காதலிக்க நேரமில்லை அளவுக்கு ஓடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இன்றைக்கி நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே சாங்ஸு கேட்குற மாதிரி, அதே மாதிரி பாட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா நாயகன் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரில எனக்கு. இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்கார். இப்போ அதை பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாயகி இனியாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு வருத்தம், அவங்கள ஏன் டான்ஸ்க்கு அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு ஒரு வருத்தம். தொழில் தெரிஞ்சவங்கள அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் எடிட்டர் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்காரு. வேறு வழி இல்லை, இப்போ டான்ஸ் மாஸ்டர்லாம் ஆடுறதில்ல, எடிட்டருங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த படம் வந்து நிச்சயமாக நல்ல கதையாக இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மூவி வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணது. என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால இப்போ தான் கரெக்டான டைம் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து நிவேதா. அந்த சாங்கில் வர மாதிரி நிவேதா அந்த கேரக்டர் தான். அண்ட் ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு நர்சிங் மெடிசின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேர்ள் மாதிரி. ஸோ கள்ளக்குறிச்சியிலலாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார், ப்ரொடியூசர் ஸ்ரீ சினி கிரியேஷன்ஸில் அவரோட பேனரில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவி வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, உங்களோட ப்ரேயர்ஸ் தேவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோமியோ ஜூலியட் படத்துலேருந்து சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் தாங்க. இது இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈமான் சார். இந்த பாடல் என்னென்னா டண்டனக்கா அப்படின்னு ஒரு பாடலுங்க. இந்த பாடலை யார் பாடினா நம்ம அனிருத்துங்க. இந்த பாடல் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக யூடியூப்பில் லைக்ஸ் எல்லாம் அள்ளிட்டு இருக்கு. சரி, அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டண்டனக்கா அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துலேருந்து. இந்த டோட்டல் க்ரூக்கு முதல்ல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் நந்தகோபால் அவர்கள், லக்ஷ்மண் சார் டைரக்டர், அண்ட் இந்த சாங் எழுதியிருக்க ரோகேஷ், அண்ட் ரொம்ப முக்கியமாக அனிருத். ஏன்னா இந்த சாங் பாடியிருக்காரு, என்னுடைய மியூசிக்கில் அனிருத் பாடி ரோகேஷ் எழுதி இந்த சாங் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ராப்பர் டிஆர் சாரோடைய நம்பர் இது. ஏன்னா அது வந்து டிஆர் சாரை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அவருடைய ரசிகராக வந்து வராரு ஜெயம் ரவி சார் வந்து திரைப்படத்தில். ஸோ அவருடைய ஓப்பனிங் சாங்கை, ஜெயம் ரவி சாரோட ஓப்பனிங் சாங்கை அவரும் வந்து இன் ப்ரைஸ் ஆஃப் டிஆர் சார், அதை பற்றி தான் வந்து இந்த சாங். ஸோ ஆரம்பிக்கிற லைனே வந்து எங்கள் தலை டிஆர் அப்படின்னு தான் வந்து இந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம டிஆர் சார் பற்றி பேசினாலே ஜென்ரலாக இந்த ஒரு டண்டனக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து கூட சேர்ந்து வரும். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய மேடைகளில் சாரே வந்து பேசும்போது என்னென்னா வெறும் டண்டனக்கான்னு மட்டும் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, நான் வந்து வேறு அப்படின்ற மாதிரி நிறைய மேடை பேச்சுகள்லாம் அவருடைய சமீப பேச்சு வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி நிறைய முக்கியமான ஃபுட்டேஜெல்லாம் அதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்து இந்த சாங்குக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ டிஆர் சாரோடைய குரலும் இந்த பாடல்கள் உண்டு, பட் சிங்கிங்காக இல்லை, இந்த மாதிரி டைலாக்ஸாக வந்து வச்சுருக்கோம் அந்த சாங்குக்குள்ளே. அண்ட் அனிருத் வந்து நிறைய சாங்ஸ், நிறைய லவ்லி மெலடிஸ்லாம் அவர் பாடியிருக்காரு, அண்ட் நிறையா ஒரு ஹிப்ஹாப் ட்ராக்லாம் பாடியிருக்காரு. பட் ஒரு பியூராக ஒரு கானா நம்பரு, நம்ம அந்த ஒரு நார்த் மெட்ராஸ் ஃப்ளேவரோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கானா நம்பரை வந்து அவர் பாடினதில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த சாங் வந்து அவருடைய குரலில் வரும்போது இன்னும் ஒரு புது அட்டம்ப்டாக வந்து இருக்குது கேட்கும் போது. ஸோ நிச்சயமாக இந்த பாடல் வந்து கேட்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், திஸ் இஸ் ரோமியோ ஜூலியட் டைரக்டர் லக்ஷ்மண். அண்டு இவர் வந்து நம்ம ரோகேஷ், டங்காமாரி ரோகேஷ். இப்போ நாங்கள் 2 பேரும் எதுக்காக வந்திருக்கோம்னா, இந்த ரோமியோ ஜூலியட் சாங் சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இட்ஸ் கால்ட் டண்டனக்கா. இந்த சாங் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இமான் சார் வந்து எனக்கு டியூன் கொடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது வந்து, ஏன்னா டங்காமாரி சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சாங்கு. அப்போ வந்து எனக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் கிடையாது. இவர் தான் வந்து வேணும் சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இவர் பெரியாளாக இருப்பார், இதாக இருப்பார் சொல்லி நினச்சேன். ஆனால் பார்த்தா ஏரியா பையன், அவன் பையன் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா நான் சௌகரப்பட்டு ஒரு வேசற்பாடி பேசி வர சொன்னோடனே இதுக்கு லிரிக் வந்து பிடிக்கலாம், இதுக்கு இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லிரிக் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கான கண்டென்ட் வந்து நான் வந்து என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த கண்டென்ட் கேட்பேன். அதுதான் எப்படி கேட்பேன்னா, இப்போ வந்து எனக்கு சீதாராமருடைய லவ் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அது மாதிரி ஒரு லிரிக் கொடுறா சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவரே சொல்லுவார் எப்படி கொடுத்தாரு சொல்லிட்டு. ராமர் சீதை விஷயம் பார்த்தீங்கன்னா, படத்தை ஒரு இடத்துல மட்டும் இந்த சொல்லுவா போலடா, ரஜாயர்மி சொல்லுவா போல, இந்தமாரி வந்து ராமரும் சீதா மாரி நான் லவ்னா பார்த்த ஒன்றுமே அடிக்கணும், அப்படியே பல்ப் போயிடணும் மைண்டில் அப்படிலாம் சொல்லுவார்ன்ற மாதிரிலாம் சொன்னார். நான் வந்து யோசித்தேன், இது எப்படி லோக்கலாக சொல்கிறேன்னு யோசிக்கும் போது சீதா சைட்டு அடிக்க ராமர் தெம்பாவில் ஓடிக்கணும் அப்படி எழுதுனேன். அது சாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்து, அவரும் இமான் சார் ரொம்ப லைக் பண்ணார். நல்லா வந்து சூப்பராக வந்தது பாட்டு, சாங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அனிருத்துக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக வந்து பாட்டு பாடி இந்த சாங் வந்து ஒரு ஹிட் நம்பர் ஆக்குனதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த டங்கா மாதிரி சாங் மாதிரி ஒரு லோக்கல் வாய்ஸ் ஒன்று போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பிளான் பண்ணிருந்தோம்.
அப்போது தோணுச்சு இது வந்து அனி சார் வந்து பண்ணாருன்னா கொஞ்சம் வெரைட்டி கிடைக்குமே கொஞ்சம், ஏன்னா அவருடைய வாய்ஸில் இது வரைக்கும் கானா நம்பர் வரவே இல்லையே சொல்லிட்டு இமான் சார்க்கில் சொன்னோன்னே சூப்பர் ஐடியா லக்ஷ்மண் அது பண்ணலாம். எனக்கும் இமான் சாருக்கும் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கேட்டுப்போம் சார் இது இப்படி பண்ணலாம் சார் இது கொஞ்சம் இது சார் அப்படி அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர் மாதிரியே எனக்கு தெரில எனக்கு. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இமான் சார் வந்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா வியூவர்ஸ், நம்ம கோலிவுட் அன்கட்டில் இன்றைக்கி வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட அடுத்த கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from பிரியங்கா.